ஒரு நாய் எப்போ பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டுன்னு வச்சுங்க, அதுக்கு வெறி பிடிக்குன்னு அர்த்தம். நம்ம நாட்டில் பிறந்த நாயை கொல்லணுங்கிறீங்களா? இது நியாயம்? ஏண்டா வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கில் வாங்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. இந்த இப்படி ஒரு பேசுகிறோமே, இந்த பேச்சு நம்மளுடைய எதிர்காலத்தை பாதிக்குமே அவங்க யோசனை பண்ணுவோம் இல்லையா? முன்னால் என்ன பேசினார் படாவா கோபி, பின்னால் என்ன பேசினார், சர்ச்சையை ஏற்படுத்தி தேவையாக இப்படி ஒரு நிகழ்ச்சி. அது ரொம்ப கான்டெக்ஸ்ட் இருந்தால் கட் பண்ணியிருக்கலாம்ல. எங்கள் வாய்ப்பே கொடுக்கலன்னு சிலவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னை எது கூப்பிட்டு என்னை பேச வைக்கல. அப்போ அதை ஒரு தொழிலாக நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு தடை போடும். நீ குட்டி பிறந்துன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்துடணும். இப்போ அதை வியாபாரமாக நடத்துகிறாங்க. அதை பற்றி யாருன்னா பேசுகிறாங்களா எனக்கு தெரியல. அதாவது அந்த மாதிரி சொல்லக்கூடாத பராமரிக்கிறதுன்னா அவங்க கொண்டு போய் அதை அடைச்சி வைக்கிறது அதோடைய சுதந்திரத்தை பாதிக்குது. யாராவது ரோட்டில் போட்டால் சாப்பிடுவாங்க, பிஸ்கட்டு போட்டால் சாப்பிடும். அப்போ இருக்கட்டும், திருநாயெல்லாம் இருக்கட்டுங்கிறீங்களா? அப்படி சார், இதே மாதிரி உயிரிழப்பு போராட்டம் நான் சொல்ல வரல. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சமீபத்தில் நாய்கள் பற்றிய ஒரு விவாத நிகழ்ச்சி தனியார் தொலைக்காட்சி நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர்கள் கேட்ட கேள்வி ரொம்ப விசுவரப்படுத்திருக்கு. ஆப்போசிட்டில் வந்தவரெல்லாம் இன்னைக்கு வந்து மொக்க ஆகிட்டு போகிற மாதிரி ஒரு வந்துச்சு. அவங்கள வச்சு இன்னைக்கு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது என்ன நடந்திருக்கு சார்? அதாவது அது ஒரு வியாபார நிறுவனம் காசு கொடுத்து நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம், விளம்பரத்துக்காக நடத்தப்படுகிறது. மக்களுக்கு நல்லது சொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது. சில நிகழ்ச்சிகள் சிரிக்க வைப்பதற்காக இருக்கும், சில காட்சிகள் சிந்திக்க வைப்பதற்காக இருக்கும். அந்த சிந்திக்க வைக்கிறது ஒவ்வொருத்தருடைய ஒரு பேஷன். இப்போது நான் திருவான்மியூர் கடற்கரையில் வாக்கிங் போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நாய்களை 2 நாய்களை பிடிச்சிட்டு அப்படியே வர்றவர் இருக்கார். ஆனால் அதுக்கு யாரையும் பார்த்து குலைக்காது. ஏற்கனவே அங்கே இருக்கிற நாய்கள் பாருங்கள், அது மட்டும் லொல்லுன்னு குலைக்கும், அது பாட்டுக்கு போயிடும். இது நான் தினசரி பார்க்கறது. வெளிநாட்டு நாய்களுக்கு சிலர் வந்து மாதம் 20,000 30,000 செலவு பண்ணுறவங்களாம் ஆள் இருக்காங்க. ஆமாம், அதுக்குன்னு ஒரு தனி ரூமு, தனி ஒரு ஆளை வச்சுக்காங்க. அவ்வளோ வசதி இருக்குது. நான் கேட்குறேன், ஏண்டா வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கில் வாங்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க, நம்ம நாட்டில் பிறந்த நாயை கொல்லணுங்கிறீங்களா? இது நியாயம்? நம்ம நாட்டில் கொல்லணும்னு சொல்லலை சார். அதுக்கான ஒரு வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் இது வைக்கிற மாதிரி அது ஒரு பட்டி மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவு உயிரிழப்பு அதிகமாகுது சார். குழந்தைகளை கடிக்குது, பெண்களை கடிக்குது, இல்லை வெறித்தனமா கடிக்குது. அந்த கடித்த நாய்கள்லாம் வந்து சோத்துக்கு இல்லாமல் கோபத்தில் இருக்கிற நாய். இப்போ எங்கள் திருவான்மியூர் கடற்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வேக்சினேஷன் பண்ண நாய் தான். எந்த நாயும் ஆட்களை பார்த்து குறைக்காது. ஆனால் வெளி நாய் வந்தால் குறைக்கும், வெளியில் உள்ளவங்க வந்தால் குறைக்கும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 200 நாய்கள் இருக்குது. எங்கள் பகுதியில் அது இது இல்லை. உங்கள் பகுதியில் பிரச்சனை இல்லை சார். ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ இந்த பிரச்சனை இருக்கே. நம்மளே எத்தனை இது பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன், ரோட்டில் உள்ள இப்போ கமல்ஹாசன் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காரு. கழுதை எங்கேயாவது பார்க்குறீங்களா? அப்போ நான் எங்கள் ஊரில் இந்த செலவு தொழிலாளி எல்லாருமே 3 கழுதை வச்சுருப்பாங்க. கழுதை பால் குடிக்கிறதுன்னு சொல்லி சிலர் இருக்காங்க, அவங்களுக்கும் அதை விற்பாங்க. இப்போது சென்னையில் எங்கேயாவது கழுதை மேய்கிறத பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நான் 67 பார்த்துருக்கேன், 70 வரைக்கும் பார்த்துருக்கேன். அந்த கூவ நதிக்கையோடு அப்படியே அந்த கழுதை மேய். இப்போ எங்கேயும் கழுதையை காணும், தேட வேண்டியிருக்கு. அப்போ ஒரு இனம் அழிந்து விட்டது. அந்த மாதிரி நாய்க்கு நிலைமை வந்துடக்கூடாது. நாய்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க, அது முறையாக பராமரிக்கிறது தானே சார் சொல்கிறாங்க. அதாவது பராமரிக்கிறதுனா அவங்க கொண்டு போய் அதை அடைச்சி வைக்கிறது அதோடைய சுதந்திரத்தை பாதிக்குது. போய் வேக்சினேஷன் பண்ணி அந்த கருத்தடை பண்ணி விட்டால் அது பாட்டுக்கு தெரியும். யாராவது ரோட்டில் போட்டால் சாப்பிடுவாங்க, பிஸ்கட்டு போட்டால் சாப்பிடும். வேறு என்ன, அதை கட்டி ஒரு 500 நாய்களை எப்படி கட்டி மேய்க்க முடியும்? கவர்மெண்ட்டெல்லாம் முடியுமா? இப்போ அதாவது பிச்சைக்கார விடுதி கலைஞர் திறந்தார். இப்போ பிச்சைக்கார விடுதி இருக்கா? இல்லை. அது மாதிரி தான் இப்போ எங்களதில் ப்ளூ கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ளூ கிராஸுடைய தலைவியே யாருன்னா நம்ம பழைய மத்திய அமைச்சர்
ராஜீவ்காந்தியுடைய மனைவி தான். அதாவது நம்முடைய திருநாய்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கிறவங்க, ஆதரவாக இருக்கிறவங்க மேனகா காந்தி. இவங்க மத்திய அமைச்சரவே இருந்தாங்க. அவங்க தான் நாய்களை கொல்லக்கூடாது, பாதுகாக்கணும், பாதுகாக்க முடியலன்னா அதை நீங்கள் வந்து கருத்தடை பண்ணிவிட்டு விட்டுருங்க, அது பாட்டுக்கு இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் மீதம் இருந்த சோறு இருக்குது. இப்போ மீதம் இருக்கிற சோறை சாப்பிட்றதுக்கு பிச்சைக்காரன் கிடையாது. ஸோ நாய்கள் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாய் எப்போ பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டுன்னு வச்சிங்க, அதுக்கு வெறி பிடிக்குன்னு அர்த்தம். அதை பிடிச்சிட்டு போயிடணும். இல்லை அதானே கேட்குறாரு, இப்போ கோபிநாத் அதானே கேட்குறாரு. அதற்கு வந்து இந்த படவா கோபி அம்மோலாம் வேற மாதிரி மாற்றி மாற்றி பேசினாங்க. இல்லை படவா கோபி அப்புறம் விளக்கம் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க வந்து நான் பேசிய கான்ட்ரவர்சியான விஷயங்களை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ப்ரோ விஷயங்களை அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும்போது என்னுடைய கருத்தை, இந்த கருத்துக்கு நீங்கள் பேச வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த கருத்தை ஆதரித்து நான் பேசும்போது இப்போ என்னுடைய இதை பூரா எடுத்துட்டாங்க. 9 மணிக்கு ஏன் அடுத்த தெருக்கு போறீங்க அப்படி சொல்றதெல்லாம் நியாயமா சார்? அப்படி இப்போ வேலை செய்யறவங்க எல்லாரும் அடுத்த தெருல இருந்து வர முடியாது. அவர் சொல்றாரு சார், நீங்க 9 மணிக்கு பக்கத்து தெருக்கு போறீங்க, அங்கே நாய் கடிக்க தான் செய்யும், குலைக்க தான் செய்யும், நீங்க ஏன் போறீங்க கேட்கிறாரு. பக்கத்து தெருக்கு போக கூட சொல்லல. அதுக்கு முன்னால என்ன பேசினாரு படவா கோபி, பின்னால என்ன பேசினாரு, எப்படி எடி செய்யப்பட்டுங்கிறது கோவிக்கு தான் தெரியும். அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற ஒருத்தர் சொல்றாரு, எங்க அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லா போட்டிருந்தா எதிர்த்தரப்புல பேசுறவங்கள ரொம்ப அசியமா போயிருக்கும், அதனால தான் எடிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இல்லை அப்படி இருக்காது நிச்சயமாக. அப்படி அதாவது பரபரப்பான விஷயங்களை போடுறதுக்கு தான் இருக்கே தவிர எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அப்படி போயிடும் இப்படி போயிடும் இல்லை. சுவாரஸ்யமாக இருக்கா, அந்த சுவாரஸ்யமானது வந்து முதல்ல கொஞ்சம் முன்னுரை பின்னுரைன்னு இருக்குல்ல, அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு மத்தியில் தான் போடுவாங்க. அது எல்லா டிவிலையும் இருக்கிறதா. அது ஒன்றும் ஏங்க அந்த டிவியை பற்றி இப்போ பேசுகிறோன்னா அதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குங்கிறதானே பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நேர்மையாக இருந்தாலும் பேச முடியாதுல்ல. அதனால் அது சுவாரஸ்யத்துக்காக சில விஷயங்கள் எடிட் பண்ணப்படும். அது பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். அது இயல்பு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒன்று, ஆனால் அவங்க திரும்ப திரும்ப வீடியோ போட்டு மாட்டிக்கிறாங்களா சார்? நான் அப்படி பேசலை. ஏங்க ஏற்கனவே டிவியில் கொஞ்ச நாள் நிறுத்தியிருந்தாங்க தெரியுமா, இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்தனால தான். விஜய் டிவியில் ஒரு செய்தி முரண்பாடாக வந்துருச்சு அப்படின்னோடனே டக்குன்னு விஜய் டிவிக்கு ஃபோன் பண்ணி முதலமைச்சர் நிறுத்தியாதான்ட்டார். அதோட நிறுத்திட்டாங்க நியூஸை. விஜய் டிவியில் செய்தி நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் முதல்வர் கலைஞர். என்னடா செய்தி போடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் பேசி ஆரம்பத்தில் நியூஸ் போட்டு நியூஸே நிறுத்திட்டாங்க. விஜய் டிவியில் நியூஸ் கிடையாது தெரியுமா, விஜய் டிவியில் சினிமா விமர்சனமும் கிடையாது. ஏன்னா சினிமா விமர்சனத்துக்கு நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி லொல்லு சபாவுக்கு நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு. அதாவது செய்தி இல்லை, சினிமா செய்திகளும் இல்லை. இது இல்லாமல் அதை விமர்சிக்கிற மாதிரியே நிகழ்ச்சிகள் வச்சு போட்டுட்ருக்காங்க. அதான் இப்போ ப்ரோக்ராம்ஸ், அதாவது டிவி தொடர் கிடையாது. அந்த தொடர்கள் இல்லாமல் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு விவாத அரங்கம் அதுன்னு போட்டு ஃபில் பண்ணுறது டிவி தான். அதனால் அதுக்கு நேயர்கள் கொஞ்சம் இருக்காங்க, நிறைய விளம்பரதாரர்களும் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த அதில் இன்னொரு விஷயம் நான் கண்டிக்கிறது என்னென்னா, அதாவது புருஷ பொண்டாட்டிக்குள்ளே தர வருது, அதை டிவியில் பேசுகிறாங்க. அப்புறம் மாமியார் மன்னர்களுக்குள்ளே சண்டை வருது, அதை டிவியில் பேசுகிறாங்க. நாளைக்கு இந்த பேசுனவங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும், அடித்தடி சண்டை வருமா இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பூதாகரப்படுத்தக்கூடாது. அதாவது அதை விரும்பி பார்க்குறாங்க சார், அதை தான் விரும்பி பார்க்குறாங்க, தெரியுது இல்லை? அதே மாதிரி தான் நாய் சண்டையும் விரும்பி பார்க்குறது எது, கான்ட்ரவர்சி தான். எங்கள் அத்தை வந்து ரொம்ப மோசம், நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வருவார், பேசிக்கிட்டு இருப்பேன், உடனே ஏம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க, நாங்கள் ரெண்டும் பேசுகிறது எங்கள் அத்தைக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுது. அந்த வீட்டில் இருந்து சந்தோஷம் இருக்குமா? ஏன் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது பேசுகிறதுக்கு சிலர் வர்றாங்க. பேசுகிறவங்க யோசிக்கணும், இந்த இப்படி ஒரு பேசுகிறோமே, இந்த பேச்சு நம்மளுடைய எதிர்காலத்தை பாதிக்குமே அவங்க யோசனை பண்ணுவோம் இல்லையா? அதை டிவியில் வருது நம்ம பேச்சை எல்லோரும் பார்க்குறாங்கன்ட்டு நிறைய கான்ட்ரவர்சியை பேசிடுறாங்க. நிறைய குடும்பத்தில் அதுக்கப்புறம் வீடியோ போடுறாங்க, அதுக்கப்புறம் பெரிய சண்டை வருது, ஊரில் பஞ்சாயத்து விவகாரத்து, நான் ஆளோட இருக்க மாட்டேன், நான் என் மருமகளை வச்சுக்க மாட்டேன், இப்படி பேங்க. இது வந்து நிறைய எனக்கு தெரியும். டிவி நிகழ்ச்சியினால் பாதிக்கப்பட்ட மாமியார் மருமக கணவன் நிறைய பேர் பஞ்சாயத்துக்கு போய் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்காங்க.
இனிமே இப்படிலாம் பேச மாட்டேம்மா, அங்கே போக மாட்டேன் டிவின்னு. அப்புறம் அதாவது அந்த மாதிரி சொல்லக்கூடாத சில அந்தரங்க ரகசியங்களை கூட சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரரு பூ வாங்கிட்டு வருவார், எங்கள் மாமியாருக்கு அது பிடிக்கல. அதை விடுங்க, எத்தனை கள்ளக்காதல் வச்சிருக்கணும் சொல்லிட்டு இருக்காங்களே, சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னச்சு, அதுவும் வரிசையா பார்த்துக்க எத்தனை கள்ளக்காதலி இருக்கா அவர் உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்கல்ல. இப்படி இது விளங்குமா? இது ஒரு குடும்பத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தி அவங்க விவகாரத்து வரைக்கும் போய் சில தற்கொலை வரைக்கும் போய் தேவையா இப்படி ஒரு நிகழ்ச்சி? இப்படி இப்போ நான் வந்து பேசுகிறேன், என்னையும் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் வந்து நடந்ததை பேசுகிறேன். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல வைக்கல, அவங்களா தான் பேசுனாங்க போட்டோம்பாங்க. ஸோ 2 தரப்புலையும் தப்பு இருக்குது. இல்லை, இது ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் சார். ஏன் இதுக்கு போய் வந்து கோபிநாத் மேலே ஒரு வழக்கு பதியணும்? என்ன காரணம்? இவன் நாய்களுக்கு எதிராக பேசிட்டாரு, நாய்களுக்கு எதிராக வந்து ஒரு ஷோ நடத்திட்டாரு. ஆமாம், சட்டத்தை மீறி இருந்தால் நிச்சயமாக கேஸ் போடலாம். இல்லை, அவர் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிருக்கு ஆபத்தாக இருக்கு. இல்லை, நானும் அதை கொஞ்சம் முதல்ல பார்த்தேன். பார்க்கும்போது உங்களுக்கு டைம் தரேன், அப்புறம் தரேன், இப்போ பேசுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறுத்திவிட்டாரு. அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. அது இதோட கான்ட்ரவர்சி அந்த உடனே நிப்பாட்டி இருக்கலாம்ல. இல்லை, பேசவே விடலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பேச சார் 8 மணி நேரம் ஷூட் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க கலந்துக்கிட்டவங்க. அப்படிங்கும்போது அது ரொம்ப கான்ட்ரவர்சி இருந்தால் கட் பண்ணியிருக்கலாம்ல. எங்க வாய்ப்பே கொடுக்கலன்னு சிலவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னை எது கூப்பிட்டு என்னை பேச வைக்கல, எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, நீ அப்புறம் பேசுன்னு சொல்லி ஒரு சைடு சப்போர்ட் பண்ணாருன்னு அங்கே ஒரு புகார் இருக்குது. அப்போ வெளிநாட்டு நாய்களுக்கு நம்ம செலவு பண்ணி வச்சுப்போம், நம்ம நாட்டு நாய்களை கொல்ல சொல்லுவோமா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏங்க, வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு, தமிழனுக்கே சோறில் போது வெளிநாட்டில் உள்ள தமிழனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அந்த மாதிரி வெளிநாட்டு தமிழர்கள் அதுதானே விரும்பி வாங்குறாங்க. தடை செய்யப்பட்ட நாய்களை தான் திரும்பி வாங்குறாங்க. அதனாலேயும் சில குழந்தைகள் கடிபடுது. மோசமாக வெளியே கூட்டு போகும்போது கூட பார்த்துக்கிட்டு முறைச்சி பார்த்துட்டு இந்த ஒருத்தர் கேட்டான்ல, அதுக்கு எவ்வளோ செலவு நான் கொடுத்தேன் அப்படின்னால, அதே மாதிரி தான் சார் நடக்குது. அதான் அதாவது தெருநாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு நாய்களை துன்புறுத்துகிறோம், கொலை பண்ண அதாவது ஊசி போட்டு கொள்கிறோம். வெளிநாட்டு நாய்களுக்கு யாருக்காவது ஊசி போடுறாங்களா? ஏன்னா 4000 ரூபா குட்டி. அப்போ அதை ஒரு தொழிலாக நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு தடை போடுங்க. நீ குட்டி பிறந்துன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்துடணும். இப்போ அதை வியாபாரமாக நடத்துகிறாங்க. அதை பற்றி யாருன்னா பேசுகிறாங்களா எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்து சென்னையில் அடையாறில் 4 பேர் இதில் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. வெளிநாட்டு நாய்களை வர வச்சு அதை குட்டி போட வச்சு ஒரு குட்டி 4 குட்டி போச்சுன்னா என்னாச்சு? 50,000 என்னாச்சு? 2 லட்ச ரூபா ஆச்சு. அதை ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்களா? அதை தடை பண்ணணும். நாய்களை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணுற நீ? இது நம்ம நாட்டு நாய்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணு. ஏன் ராஜபாளையம் நாய் இல்லையா? சரி, நாய்களை நீங்கள் வந்து தடை பண்ணணுங்கிறீங்க. போலீஸ் நாய்களை திருநாய் தான் சார். போலீஸ் நாய்களை என்ன செய்யுது? அது பக்காவாக பராமரிக்கிறாங்கல்ல. பராமரிப்பு இல்லைன்னா அந்த நாயை எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் திருநாய்களை கொல்லக்கூடாதுன்னு ஒரு கோஷ்டி இருக்குது. இப்போது ப்ளூ கிராஸ் சொசைட்டி எங்கள் வீட்டு போதெல்லாம் இருக்குது. அடையாறில் ஒரு 4 ஏக்கர் வச்சுருக்காங்க. எத்தனை நாய்களை அடைக்க முடியும்? எத்தனை நாய்களுக்கு ஃபீட் பண்ணுவீங்க? யோசனை பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட்டில் காசு இருக்கா? அதுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குறாங்களா சார்? அதுக்கு பத்தாதுங்க இது. இப்போ இல்லைப்பா, அப்போ இருக்கட்டும், திருநாய்களாக இருக்கட்டுங்கிறீங்களா? அப்படி சார் இதே மாதிரி உயிரிழப்பு போராட்டம் நான் சொல்ல வரல. அந்த நாய்களை பராமரிக்க முடிஞ்சுன்னா அரசாங்கம் பராமரிக்கிட்டு, இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடு பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் அது ஒன்றும் தப்பான ப்ரோக்ராம்லே சார். இதோடைய ஒரு விவாத நிகழ்ச்சி தான் அது. அதுக்கு ஏன் உங்களை கான்ட்ரவர்சியானுங்கிறேன். இல்லை, அதாவது தெருநாய்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க. அது சட்டத்துக்கு உட்பட்டது. அது நீதிமன்றத்தில் போய் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அவங்க ஆர்கியூமெண்ட்டு, போக்குவரத்து, அவங்களுடைய வேலை. அது நம்ம அதிலேயே போய் தலையிட்டு இருக்கணும். கண்டிப்பாக அது ஒரு நிகழ்ச்சி. நம்ம பேசுகிற மாதிரி அதுவும் ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் ஏன் இதை விவாதிக்கிறீங்க, நீங்கள் ஏன் அதை விவாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம கிடையாது. அவங்க யாரோ ஒருத்தர் நடந்த விமர்சனத்தை தான் நம்ம பேச போகிறோம். ஆமாம், அந்த கேஸ் போட்டதை நாம் ஆதரிக்கலை. எதுக்கு தேவையில்லாமல் கேஸுன்னு தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு காசு இருக்குது, பவர் இருக்குது. அந்த திருநாய்களை நாங்கள் பாதுகாக்கணும்னு ஒரு கொள்கையோடு இருக்காங்க. அந்த கொள்கையும் தப்புன்னு சொல்ல முடியாது. திருநாய்களை பராமரிக்கல பாதி பேர் அதில் இல்லை சார். ஒரு சில 2 பேர் தான் சார் இருக்காங்க. மற்ற எல்லாமே
வீட்டில் தனியாக நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டு நாய்களை வளர்க்குறவங்க தான் சார் அதில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அது பிரச்சனை தானே வரும். அது ஏன் வழக்கு போடுறாங்க? என்ன வழக்கு டீட்டெயிலுங்கிறது நமக்கு தெரியாது. அது ஆரம்பத்திலேயே டிஸ்மிஸ் ஆகலாம், விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளாமலேயே டிஸ்மிஸ் ஆகலாம், விசாரணைக்கு உட்பட்டும் இருக்கலாம். அது ஜட்ஜியுடைய நோக்கத்தை பொறுத்து, ஜட்ஜி நாய் வளர்க்குறா இல்லையாங்கிறத பொறுத்தும் இருக்கலாம். என்ன கேஸை பற்றி நம்ம விமர்சிக்க முடியாது. கண்டிப்பாக சார், என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.